சாலைகள் இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு நாங்கள் செய்து கொடுத்தோம். அப்பொழுது இன்னொரு ஸ்பெஷாலிட்டியா என் கூட நண்பர் OPS அவர்கள் அப்போது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அங்கே எங்கெல்லாம் எங்களுக்கு சாலைகள் கேட்டாங்களோ அதெல்லாம் போட்டு கொடுத்தோம். அது மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாம் நிறைவேற்றி தந்தோம். இது போல எத்தனையோ திட்டங்கள். அதனாலதான் மக்கள் என்ன நினைச்சு பாக்குறாங்க. இப்ப வருங்காலத்தில் என்ன நாங்க ஸ்டடி பண்ண வரைக்கும் இந்த ரயில்வே பாதை ரயில் பாதை இணைப்பு போடியோட நிக்குது. இதை திண்டுக்கலுக்கு இணைத்து அது சபரிமலை பாதைங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கை. அதையெல்லாம் நிறைவேற்றணும்னா தொழில் வளர்வதற்கும் இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்ப மில்லுலாம் இருக்கு. இருந்தாலும் வேலை வாய்ப்பை கொண்டு வருவதற்கு இளைஞர்களுக்கு நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். இந்த பகுதி வியாபார ரீதியாகவும் நல்லா வளர்ந்து வர்ற பகுதி. இன்னும் சொல்ல போனா ஹார்டிகல்ச்சர் இங்க அதிகம். அதையெல்லாம் மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்கள் இப்ப குளிர்பதன கோல்டு ஸ்டோரேஜ் அது மாதிரி எல்லா பகுதிகளிலும் FCI மாதிரி பெரிய குடோன் நெல் எல்லாம் சேர்த்து வைக்க குடோன் வேணும்னு மக்கள் சொல்ல வந்தா நீங்க எல்லாம் கேட்கிறாங்க. அதே போல இன்னும் தடுப்பணைகள் நிறைய கட்டப்பட வேணும். சில அணைகளை எல்லாம் பலப்படுத்தி அங்க நீர்ப்பாசன வசதியை பெருக்க வேண்டும். வைகை அணையை தூர்வார வேண்டும். இது போன்ற கோரிக்கைகள். இன்னும் சொல்ல போனா பெரியார் அணையில 152 அடியாக அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாங்கி தந்த தீர்ப்பை நிறைவேற்றி 152 அடி நீரை தேக்குவதன் மூலம் இந்த தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், நமது சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும், திண்டுக்கல் மாவட்டம் 5 மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதி பெருக்கி விவசாயம் பெருகுவதற்கும் இன்னும் என்னென்ன இது போல இந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை அதுபோல இந்த ரயில்வே பாதையை திண்டுக்கல்லோட இணைத்து போடிக்கு போறத இன்னும் அந்த ரயில்வே பாதை கூடலூர் வரைக்கும் கொண்டு சென்று இது போல சபரிமலை